நண்பர்களே, முந்தைய பார்ட் 1 வீடியோல உங்க மதிப்பை மேம்படுத்தும் முதல் 10 விஷயம் பார்த்தோம். அதுல சில விஷயங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில ஏற்கனவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா அது மட்டும் போதாது. இப்போ அடுத்த 10 விஷயம் இருக்கு. இது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா மக்கள் உங்களை முந்தையதை விட வேற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. முதலாவது, நோ சொல்ல கற்றுக்கோங்க நண்பர்களே. நோ சொல்றதுன்னா ரூடா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கு யாராவது உங்கள்கிட்ட இதை நீயே பார்த்து செஞ்சுடு, இல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கும்போது உங்களால முடியலன்னா நீண்ட எக்ஸ்பிளனேஷன் தர தேவையில்லை. இப்ப என்னால முடியாது என தீர்க்கமாக சொல்லிவிடுங்கள். அதுக்கு மேல ஜஸ்டிஃபை பண்ணினா அடுத்த தடவை நீங்க சொல்ற நோக்கு வேல்யூ இருக்காது. என்னால் செய்ய முடியாது என்பதற்கு விளக்கம் கொடுக்காத இடத்துலதான் உங்க மதிப்பு பாதுகாப்பாக இருக்கும். இரண்டாவது, உங்கள் மீதான விமர்சனத்தை சரியாக கையாளுதல். எல்லாருக்கும் உங்க மேல ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் இருக்கும். அது சேஞ்ச் ஆகாது. ஆனா ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் நீங்க பதில் சொல்ல நினைச்சீங்கன்னா உங்க கட்டுப்பாட்டை அவங்க கிட்ட கொடுக்கிற நிலை வந்துடும். ஆபீஸ்ல அல்லது ஃபேமிலியில யாராவது இது சரியில்லை, நீ இப்படிதான்னு சொன்னா அதுக்கு உடனே டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விமர்சனங்களை அமைதியா அக்செப்ட் பண்றதும் கண்டுக்காம விடுவதும் பலவீனம் இல்லை, அதுதான் மெச்சூரிட்டி. மூன்றாவது, டைரக்டா பேசுங்க. சுத்தி வளைச்சு பேசுறது நல்ல மனிதனுக்கான குணம் இல்லை. கிளியரா ஸ்ட்ரெயிட்டா சொல்ல வேண்டியதை சொன்னா மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. முடியுமான்னு கேட்டா முடியும் அல்லது இல்லைன்று ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க. பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தெளிவு இல்லாத பதில்கள் பின்னாடி பிரச்சனையை உருவாக்கும். கிளியரா பேசுறவங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். 14, அடுத்தது அட்டென்ஷனுக்காக கம்பீட் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலையும் தனித்து தெரியணும்னு ட்ரை பண்றவங்க தான் மதிப்பு மரியாதையை இழக்கிறாங்க. நீங்க கால்மா இருந்தாலே தனித்து தெரிய ஆரம்பிப்பீங்க. இன்றைக்கு அட்டென்ஷன் தேடி யூடியூப் போஸ்ட், இன்ஸ்டா ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்றவங்க நிறைய. ஆனா சைலன்ஸா க்ரோத் பண்றவங்கள தான் மக்கள் சீக்ரெட்லி அட்மையர் பண்ணுவாங்க. அட்டென்ஷன் தேடாதவங்க தான் அட்டென்ஷன் பெறுவாங்க. 15, அடுத்தது கவனிக்க கற்றுக்கொள்ளுதல். பெரும்பாலான பேர் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அதுக்கு பதில் சொல்ல காத்திருக்க மாட்டாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும் பொழுது இவங்க பதில் கூற ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி செய்யும் பொழுது உங்கள் மீதான மரியாதை கண்டிப்பாக குறையும். பேசி முடித்த பிறகு பொறுமையாக உங்களுடைய பதிலை கூற ஆரம்பிக்க வேண்டும். நீங்க உண்மையிலேயே கவனிச்சு கேட்கிறவரா இருந்தாலே அது ஒரு நல்ல குவாலிட்டி. அந்த குவாலிட்டி தான் மக்களை உங்க பக்கம் இருக்கும். 16வது, பர்ஃபெக்டா இருக்கிறத விட தினமும் தொடர்ச்சியா செய்வதே முக்கியம். ஒரு நாள் பர்ஃபெக்டா ஒர்க் பண்றவனை விட தினமும் ஸ்டெடியா வேலை செய்யறவங்கள தான் மக்கள் நம்புவாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க மேல ரெஸ்பெக்ட் தானா பில்ட் ஆகும். ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யும் 2 பேர்ல ஒருத்தர் எப்பவும் தான் பண்ணின வேலை, தான் அச்சீவ் பண்ணின விஷயம் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்பார். நான் தான் அந்த ப்ராஜெக்ட் செஞ்சேன், அது நான் ஹேண்டில் பண்ணேன். எப்ப பார்த்தாலும் ஓவர் சீன். மற்றொருத்தர் அதெல்லாம் பேச மாட்டாரு. கொடுத்த வேலை அமைதியா முடிச்சு கொடுத்துருவாரு. ஒரு நாள் பாஸ் சொல்றாரு, இது இம்பார்ட்டன்ட் ஒர்க், யார்கிட்ட கொடுக்கலாம். அந்த நேரம் பாஸ் யோசிச்சு இந்த ஓவரா சீன் போட்டவனுக்கு வேலை கொடுக்கவில்லை, மாறாக அமைதியாக வேலை செய்தவரை தான் தேர்ந்தெடுத்தார். எனவே தேவையில்லாம உங்களுடைய ஸ்கில், டேலண்ட், அச்சீவ்மெண்ட் ஆகியவற்றை பெரிதாக மற்றவர்களிடத்தில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்து வேலை செய்யும் பொழுது உங்கள் மீதான நம்பிக்கை மதிப்பு தானாக வரும். 17வது, புகார் சொல்றதை நிறுத்துதல். நம்ம எப்பவுமே எனக்கு இது சரியா இல்லை, இங்க எல்லாமே ப்ராப்ளம் தான் என கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தா மக்கள் நம்ம பேச்ச சீரியஸா எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம செய்த விஷயங்களை நாமே பெருசா பேசிக்கிட்டே இருந்தாலும் அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஷோ ஆஃப் மாதிரி தான் தெரியும். புரியற மாதிரி சொல்லணும்னா ப்ராப்ளமை அதிகமா பேசாதீங்க. அச்சீவ்மெண்ட்டை நீங்களே அட்வர்டைஸ் பண்ணாதீங்க. வேலை நடந்தா போதும், அது தானா பேசும். 18, பிரச்சனை ஏற்படும் போது எமோஷனல் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. உங்க கூட யாராவது வாக்குவாதத்துல ஈடுபடும் பொழுது நீங்க அந்த நேரத்துல உங்க எமோஷனலை வெளிப்படுத்தாதீங்க. அமைதியா இருந்து அதை எப்படி அணுகலாம் அப்படின்றது யோசிச்சு அதன் பின்னர் ஒரு முடிவு எடுங்கள். நீங்க அமைதியா உங்க தரப்பு நியாயத்தை சொன்னா 3வது ஆள் உங்க பக்கம் தான் நிக்குவான். எப்பவுமே சத்தம் போட்டு கண்ட்ரோலா இழக்கிறவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. அமைதியா இருந்து சிச்சுவேஷனை சரி செய்பவனை தான் மதிக்க தொடங்குவாங்க. எமோஷன் கண்ட்ரோல் பண்றவன் சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுவான். 19, உங்க இலக்குகளை அறிவிக்காதீங்க. நான் இதை பண்ண போறேன், அதை அச்சீவ் பண்ண போறேன் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா ப்ரெஷர் மட்டுமே வரும். அதே விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாம அமைதியா செய்ய ஆரம்பிச்சா ரிசல்ட் வந்தப்புறம் அதுதானா எல்லாருக்கும் தெரியும். பாயிண்ட் நம்பர் 20, எந்த சூழ்நிலையில் விலகணும்னு தெரிஞ்சிருக்கணும். எல்லா இடத்துலையும் நம்மளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் அமைதியா அந்த இடத்தை விட்டு போறதுதான் உண்மையான சுயமரியாதை. ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயிக்கணும்னு ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில இடத்துல நீங்க எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க.
அந்த இடத்துல இன்னும் அங்க நின்னு வாதம் பண்ணினா நீங்க தான் மரியாதை இழப்பீங்க. அதனால சில நேரம் குயிட்டா அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதுதான் சுயமரியாதை. சில சமயங்களில் அமைதி காக்கும் தன்மை உள்ளவர்களுக்கே மதிப்பு கூடும். நண்பர்களே, இது எல்லாம் ஒரே நாள்ல சேஞ்ச் ஆகிற விஷயம் கிடையாது. ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல ஸ்லோவா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா உங்க குடும்பம், வேலை செய்யும் இடம், சமூகம் என எல்லா இடத்திலும் உங்களுக்கான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். முந்தைய வீடியோல முதல் 10 விஷயம் பார்த்தோம். சோ இப்ப இந்த வீடியோல அடுத்த 10 விஷயம் பார்த்தோம். இன்னும் ஒரு 20 முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த வீடியோகள் மிஸ் ஆக கூடாதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.